ஆனால் எவ்வளோ உயரத்துக்கு வருவாங்கன்னு சொன்னால் 56 எடுத்திருக்கிறாங்க. 56 எடுத்தவங்க 20% வந்து விக்கிரவாண்டியில் உயர்ந்தாங்க. அந்த அளவுக்கு உயரலைனாலும் ஒரு 10-15% மேலே கண்டிப்பாக உயர்ந்துருவாங்க. அப்போ 66, 5, 70% மேலே அவங்க போயிடுவாங்க. நான் விக்கிரவாண்டியில் அவங்களுக்கு 55% கொடுத்தேன், 63% வந்தாங்க. விக்கிரவாண்டியில் வந்து பலகீனப்பட்டு போனது விஜய். அவர் கள்ளக்குறிச்சி ஆராய்ச்சாவை பார்த்ததும் விக்கிரவாண்டியில் பெரிய மாற்றம் வரும்னு நினச்சான். உதயநிதி ஸ்டாலின் களத்துக்குள்ளே கரெக்டாக நின்று கனிமொழியும் கமல்ஹாசனும் கூட பிரச்சாரம் பண்ணாமல் விஜய் இவ்வளவு தான், விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு விக்கிரவாண்டி களத்தில் நிரூபிச்சிட்டார். அதனால தான் நம்ம எவ்வளவும் சொல்லியும் ஈரோடு நல்ல களம், போலீஸ் ஸ்டேஷன் இல்லைன்னு சொல்லியும் விஜய் தரப்பு ஓடிட்டாங்க, ஒதுங்கிட்டாங்க. ஸோ என்னோட அனுமானம் 56.5 ஒரு 15% வாக்குக்கு மேலே தாராளமாக இடைத்தேர்தல் பலத்தில் அவங்க உயர்த்திடுவாங்க. அதுவும் இந்த இடைத்தேர்தல் பலத்தில் அவங்க வகிக்கக்கூடிய பிரமொழியாளர்கள் வாக்கு நாளைக்கு 26 அவங்க பக்கம் நிற்கக்கூடிய அளவுக்கு அதை கொண்டு போவாங்க. எடப்பாடி பழனிசாமி அந்த களத்தை திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம், வேலுப்பிள்ளை பிரபாகரன் வர்சஸ் தந்தை பெரியார், சீமான் வர்சஸ் ஸ்டாலின்னு விட்டுட்டு அது பலகீனம் தான் நான் உறுதியாக நம்புகிறேன்.